வி ஆர் நாட் டூ லேட். 60 வயசுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சடனா தவறிடுறாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய வெறுமை வந்துருது. அந்த வெறுமைய போக்குறதுக்காக அவங்க எவ்ரிடே பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்த கிரீஃப ப்ராசஸ் பண்றதுக்காக அவங்க பியானோ வாசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நாட்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுது. அவங்க பியானோ வாசிக்கிறத நிறுத்தவே இல்ல. டெய்லி அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 60 வயசான அந்த அம்மா 90 இயர்ஸ் ஆகுது. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ரொம்ப பெரிய மாஸ்டர் ஆகி பெரிய பெரிய கம்போசிஷன்ஸ்ல வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்த பீப்புள் கேக்குறாங்க, நீங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு சூப்பரா வாசிக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நான் ஆரம்பிக்கும் போதே என் வயசு 60, இன்னைக்கு என் வயசு 90. 30 வருஷம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளால ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து வேலை செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் லைஃப்லயும் there is no right or wrong thing, there is no race or competition. நமக்கு உண்மையா பிடிச்ச ஒரு விஷயத்துல if we can go all in, we can find our place.